காவல்துறை அதிகாரியாக, முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் கற்றதையும் பெற்றதையும் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். கல்லூரி வளாகங்களிலே ஆபாச படங்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு நடத்தினார்கள் நண்பர்களே. கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களை மட்டுமல்ல, மாணவர்களையும் மாணவிகளையுமே அதிரச் செய்தது. 100 கல்லூரிகளிலே 1000 மாணவர்களிடம் எடுத்திய கணக்கெடுப்பின்படி 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் நகர்ப்புறங்களிலே, மும்பை, சென்னை, கல்கட்டா, நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறீங்க, செல்போனை தவறாக உபயோகிக்கிறார்கள், ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற முடிவு அனைவரையும் அதிர்ச்சியிலே ஆழ்த்தியது. ஃபேன் பிக்ஷன் எனும் இணையதளங்களை, காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 1 கோடியை தாண்டுகிறது. செல்போன் ரிப்பேர் கடன் ஊருக்கு ஊர் வச்சிருக்கான். ஆசிரியர்களும் பெற்றோர்களுமாக அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே இதனை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு இடத்துல கூட செல்போன் ரிப்பேர் பண்ண மாட்டான். 50 ரூபா கொடுத்தா ஆபாச படத்தை தரவிறக்கம் செய்து தருகின்றான். எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? இந்த சூழலிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தரும் எல்லாருமே செல்போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. யூஸ் பண்ணித்தான் ஆகணும். அதை யூஸ் பண்றதுல இந்தியால 81% பேர் செல்போன் யூஸ் பண்றாங்க. 50% மேல் பெற்றோர்கள் செமிலிட்ரேட்ஸ். அதுதான் இளையவர்களுடைய பெரிய பலமாக மாறி போய்விட்டது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு விடுதியிலும் இளைஞர்கள் போர்வைக்குள்ளே 9 மணிக்கு மேல் எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக.